ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். பாம்பன் புதிய பாலம் ஓப்பன் பண்ணுறதுக்கு அங்கே பயங்கர ஆரவாரமாக நடந்துகிட்ருக்குங்க. நிறையா அஃபீஷியல்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே பாருங்கள், ஒரு கோஸ்ட் கார் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து கிராஸ் ஆக போகுது. அதே மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து எந்த போட்டுமே இல்லைங்க. இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா எந்த போட்டுமே இல்லை. போட் எல்லாமே ரெக்கவர் பண்ணி அங்கே குந்துவாலுக்குள்ளே போட்டிருக்காங்க பாருங்கள். ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. ஜூம் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஃப்ளாக் ஆன் பண்ணும்போது வரக்கூடிய அந்த 2 நேவி கோஸ்ட் கார்டில் உள்ளது கிடக்கு. ரோப்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த கோஸ்ட் கார்டு போகிறதுக்கான அந்த பாதையை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக ரோப்பு போயாலாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அண்ட் தென் பிஜேபி அஃபிஷியல்ஸ், ரயில்வே அஃபிஷியல்ஸ், அந்த பக்கம் பாலத்தையும் காட்டிடுங்க. ஸ்டேஜ் ஒர்க்கு எல்லாமே போயிட்டுருக்குங்க. ப்ரெஸ் மீட்டு, பாம்பன் பாலத்தை பாருங்கள் மக்களே. பயங்கரமாக லுக்கில் இருக்குங்க. பயங்கர லுக்கில் இருக்குங்க பிரிட்ஜ் ஓப்பனிங்க்கு. வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். ஸ்டேஜ் ஒர்க்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேங்க. இந்தியன் கோஸ்ட் கார்டு வேறு எதுவுமே இல்லைங்க கடலில். இந்தியன் கோஸ்ட் கார்டு மட்டும்தான் இருக்குது. அந்த சைடு பார்த்தாலும் எதுவுமே இல்லை. ஒன்லி வாட்டர்ஸ் மட்டும் தான், அந்த சீ வாட்டர்ஸ் மட்டும் தான் தெரியுது. அந்த இருக்கு பாருங்கள். ஸ்டேஜ் ஒர்க்கு கிட்ட வந்திருக்காங்க பாருங்க. பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குங்க ஸ்டேஜ். இதில் தான் வந்து ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நரேந்திர மோடி அவங்க வந்து ஃப்ளாக் ஆன் பண்ணக்கூடிய இந்த ஒரு ஸ்டேஜுங்க. நான் நைட்டு ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன். ஸோ ஏகப்பட்ட அஃபிஷியல்ஸ், பாலானே பாலானே லாக்கிலா ஸோ பாலிமர் அஃபிஷியல்ஸ் அண்டு ஸ்டேஜை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ பிரிட்ஜ் ஓப்பனிங் முன்னாடி நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம் பாருங்கள். அருமையான ஸ்டேஜ் ஒர்க்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குங்க.
இந்த ஸ்டேஜில் தான் ஜிஎம் இன்ஸ்பெக்ஷன், பிரைம் மினிஸ்டர் மற்றும் முக்கிய அஃபிஷியல்ஸ் எல்லாருமே இங்கே தான் வந்து ஆஜராவாங்க. ஸோ 12:30க்கு வந்து ஃப்ளாக் ஆன் பண்ணி ட்ரெயின் ஓடும்போது நான் காட்ட அந்த கோஸ்ட் கார்டும் இங்கிட்டு இந்த கப்பல் எல்லாமே கிராஸ் ஆகி போவாங்க. ஸோ அந்த ஒரு காட்சிகள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஸ்டேஜை பாருங்கள், எல்லாமே வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ கரெக்டாக 8 மணிக்கு மேலே இருந்து போக்குவரத்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே இப்போ எல்லாருமே வந்து ஹோட்டலில் தங்கியிருக்கிறாங்க அஃபீஷியல்ஸ் எல்லாருமே. அவங்க வந்ததுக்கப்புறமா 2 பக்கமே வந்து போக்குவரத்து லாக் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல நின்று தாங்க வந்து ஃப்ளாக் ஆன் பண்ண போகிறாரு. இதாக இருக்கு பாருங்கள், இங்கே நின்று தான், ஏன்னா இங்கே தான் ஒரு வே போட்டிருக்காங்க. அதுலேருந்து வந்து ஃப்ளாக் ஆன் பண்ணி நம்ம நீண்ட நாளாக காத்துக்கிருந்ததுங்க இந்த ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போவே எவ்வளோ டிராஃபிக் ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள். இன்னும் 2-3 ஹவர்ஸில் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவே, ஒட்டுமொத்த உலகமே பாம்பன் பிரிட்ஜ் எப்போ ஓப்பன் ஆக போது, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தாங்க வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆல் த மீடியாஸ் அண்ட் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே. ஸோ ஸ்டேஜ் ஒர்க்கில் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்ம இந்தியன் ஃப்ளாகை வந்து அப்படியே மேலே சுற்றுறாங்க. ஸோ அதாவது இந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்க்கும்போது எந்த ஒரு கேமராலையுமே வந்து இந்தியன் ஃப்ளாக் வந்து ஷோ ஆகணும். ஏன்னா வந்து ஆசியாலேயேங்க, அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஆசியன் கண்ட்ரிலேயே ஒரு வெர்டிக்கல் லிஃப்ட் பிரிட்ஜ் அப்படின்னா இதுதாங்க முதல்ல கட்டப்பட்ட பாலம். வேறு ஆசியாலே எங்கேயுமே கிடையாது. இந்தியாஸ் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறத விட ஆசியாஸ் ஃபஸ்ட்டுங்க. ஓகே மக்களே, இங்கேருந்து கிளம்புவோம். கிளம்பி நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுக்கு அடுத்த கட்ட வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து குறிப்பாக வந்து நம்ம இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் போட்டதில் வந்து நமக்கு வந்து அஃபிஷியல் பேஜ் கிடச்சிருக்குங்க. அதாவது மீடியா பேஜஸ் கிடச்சிருக்கு. நம்ம உள்ளே போய் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு வீடியோஸ் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து போடுவோம். இங்கே பாருங்கள், ஃப்ளாக் மேலே ஃப்ளாக் சுற்றுறாங்க.